நம்ம பார்க்க போகிற ரெசிபி இட்லி, தோசை, சாதம், சப்பாத்தின்னு எல்லாத்துக்கும் பொருத்தமான அருமையான சுவையில் பிகினர்ஸ் கூட ஈஸியாக பண்ணுற மாதிரி மட்டன் எலும்பு கறி குழம்பு தான் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். குழம்பு பண்ணுறதுக்கு 1/2 கிலோ அளவு எலும்பு கறியாக வாங்கிக்கோங்க. 2 முறை தண்ணியில் நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு கழுவி எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்ததாக இப்போ கடாய் வச்சுக்கலாம். கடாயில் 1/4 கப்புக்கு கொஞ்சம் கம்மியாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். சுத்தமான மரச்செக்கு நல்லெண்ணெயாக சேர்த்துக்கோங்க. அப்போ தான் குழம்பு நல்லா வாசமாகவும் இருக்கும். இப்போ எண்ணெய் சேர்த்தாச்சு. எண்ணெய் கொஞ்சம் ஹீட் ஆகட்டும். எண்ணெய் காஞ்சதும் 2 துண்டு பட்டை, 1 அன்னாச்சிப்பூ, 3 கிராம்பு, கொஞ்சமாக பிரியாணி இலை, கொஞ்சமாக கல்பாசி, 1 டீஸ்பூன் அளவு சோம்பு, இதை ஃபஸ்ட்டு தாளிப்பு பண்ணிக்கோங்க. எண்ணெயில் சேர்த்திருந்த வாசனை பொருட்கள்லாம் நல்லா பொரிஞ்சதும் இது கூடவே 1 கொத்தளவு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக ஒரு மீடியம் சைஸ் அளவு நீட்டமாக கட் பண்ணின பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க. இப்போ வெங்காயத்தை நல்லா எண்ணெயில் வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் ரொம்ப வதங்க வேண்டிய அவசியம் இல்லை. ஓரளவுக்கு கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இருக்கட்டும். ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சு இப்போ நம்ம இந்த பொருட்களை அரைச்சிக்கலாம். சின்ன சைஸில் ஒரு பெரிய வெங்காயமும் 2 மீடியம் சைஸ் தக்காளியும் நல்லா மிக்ஸி ஜாரில் பிளெண்ட் பண்ணி எடுத்து சேர்த்துக்கோங்க. இது கூடவே குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ சேர்த்துருந்த தக்காளியெல்லாம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. உப்பு சேர்த்து வதக்கும் போது தக்காளி சீக்கிரமாகவே நல்லா மசிய வெந்துடும். நல்லா வதக்கிக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா வதங்கி தக்காளியிலேருந்து தண்ணி பிரிஞ்சு வரும். இந்த தண்ணியும் நல்லா வற்றணும். அந்த அளவுக்கு வற்றி எண்ணெய் பிரிஞ்சு வர ஸ்டேஜில் சுத்தம் பண்ணி வச்சுருந்த எலும்பு கறியை சேர்த்துக்கலாம். எலும்பு கறியை சேர்த்ததும் நல்லா ஒரு முறை கலந்து விட்டுக்கோங்க. வெங்காயம் வதக்கும் போதே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் சேர்க்கலை. வீடியோ நடுவில் எந்த ஸ்டேஜில் எந்த அளவு இஞ்சி பூண்டு சேர்க்கணுன்றத சொல்லியிருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அடுத்ததாக 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா வதக்கினதுக்கு அப்புறமா இப்போ கறிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். 1 கப் அளவு தண்ணி சேர்த்துட்டு மூடி போட்டு 10 மினிட்ஸ் ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக வச்சுக்கலாம். இப்போ 10 மினிட்ஸ் ஆனதும் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். கறியிலேருந்தும் நல்லா தண்ணி பிரிஞ்சு வந்து நல்லாவே வெந்துட்டு இருக்கு. ஃபஸ்ட்டு ஒரு 10 நிமிஷம் இந்த மாதிரி தனியாக வேக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா மசாலா சேர்த்துக்கலாம். குழம்புக்கு 2 டேபிள் ஸ்பூன் அளவு மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக 1 டீஸ்பூன் அளவு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக 1 டீஸ்பூன் அளவு கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக குழம்புக்கு வீட்டிலே அரைச்சி ரெடி பண்ணி வச்சுருந்த குழம்பு மிளகாய் தூள் 1 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் இல்லைன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவு மட்டன் மசாலா சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக காஷ்மீரி மிளகாய் தூள் 1 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. இது ஆப்ஷனல் தான். இப்போ அடுத்ததாக ஒரு உருளைக்கிழங்கு நல்லா கழுவி சுத்தம் பண்ணதுக்கப்புறமா நீட்ட வாக்கில் 6 பீசஸாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். 3 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. அப்போ தான் கறி நல்லா வெந்து வர்றதுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி எலும்பு கறி குழம்பு பண்ணும்போது உருளைக்கிழங்கு கண்டிப்பாக சேர்த்து பாருங்கள். சப்பாத்தி, தோசைக்கெல்லாம் சாப்பிடும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். தண்ணி சேர்த்ததும் நல்லா இதை ஒரு முறை கலந்து விட்டுக்கோங்க. நம்ம கறி வேக வைக்கிற டைமிங்கில் இந்த உருளைக்கிழங்கும் நல்லாவே வெந்து வந்துடும். குழம்பை நல்லா கலந்து விட்டாச்சு. உப்பு செக் பண்ணிவிட்டு மூடி போட்டுக்கோங்க. 10 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதி வந்து நல்லா வேகட்டும். குழம்புக்கு எக்ஸ்ட்ரா வாசத்துக்கும் இதோட டேஸ்ட்டுக்காகவும் கடைசியாக 2 பொருள் இது கூட நம்ம சேர்க்க போகிறோம். இப்போ இது நல்லா கொதி வந்துட்டுருக்குல்ல, இந்த ஸ்டேஜில் 4 பல் பூண்டு, கொஞ்சமாக ஒரே ஒரு துண்டு இஞ்சி, இதை நல்லா இடித்து வச்சுக்கோங்க. ஆரம்பத்திலே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்க மாட்டேன். இந்த ஸ்டேஜில் லாஸ்ட்டாக சேர்த்து பாருங்கள். நல்ல குழம்போட வாசமும் நல்லா இருக்கும், டேஸ்ட்டும் நல்லா அருமையாக இருக்கும். நம்ம இஞ்சி பூண்டு சேர்த்ததுக்கப்புறமா கலந்து விட்டுக்கோங்க. கண்டிப்பாக இஞ்சி பூண்டு இடித்து தான் சேர்க்கணும். குழம்பை நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சு 10 நிமிஷம் நல்லா வேகட்டும். குழம்பு இன்னும் கொஞ்சம் தண்ணியாக வேணும்னா தண்ணி எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக. இப்போ இதை மூடி போட்டு லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் மட்டன் எலும்பு கறி குழம்பு இந்த மெத்தடில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மட்டன் சுக்கா வறுவல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். எந்த ஒரு பொருளும் அரைக்க தேவையில்லை. ஈஸியான மெத்தடில் சூப்பரான டேஸ்ட்டில் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த ரெசிபிக்கு 1/2 கிலோ அளவில் மட்டனை எலும்பில்லாத மட்டனாக பார்த்து வாங்கிக்கோங்க. எந்த பாத்திரத்தில் செய்ய போகிறீங்களோ அதில் சுத்தம் பண்ணி எடுத்துக்கோங்க. இதில் இப்போ நம்ம மசாலா பொருட்கள்லாம் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் அளவு கரம் மசாலா தூள். அடுத்ததாக 1/2 டீஸ்பூன் அளவு சீரகத்தூள் சேர்த்துக்கலாம்.
அடுத்ததாக காரத்துக்கு 1 டீஸ்பூன் அளவில் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். இந்த அளவு காரம் சேர்த்திங்கன்னா காரம் ரொம்ப இல்லாமல் இருக்கும். அடுத்ததாக 1 டீஸ்பூன் அளவில் ரெட் சில்லி பவுடர் கலருக்காக சேர்த்துக்கலாம். அடுத்ததாக 2 டீஸ்பூன் அளவில் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு டீஸ்பூன் அளவில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அடுத்ததாக 1/4 கப் அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். சுத்தமான செக்கெண்ணெயாக சேர்த்துக்கோங்க, அதுதான் நல்லா வாசமாக இருக்கும். இப்போ நம்ம சேர்த்துருக்க மசாலாலாம் நல்லா மட்டன் கூட மிக்ஸ் ஆகணும். நல்லா கை வச்சு இந்த மாதிரி கலந்து வச்சுக்கோங்க. மசாலா தண்ணியெல்லாம் கலந்ததுக்கப்புறம் ஸ்டவ்வில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்தாச்சு. அதுக்கப்புறமா தேவையான அளவு மட்டனுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இதுக்கு நான் 3 கிளாஸ் அளவில் தண்ணி எடுத்திருக்கேன். இது நீங்கள் குக்கரில் வைக்கலாம். குக்கரில் வச்சிங்கன்னா 1 கிளாஸ் அளவே தண்ணி போதுமானது. ஏன்னா மட்டன்லேருந்தும் கொஞ்சம் தண்ணி விட்டு வரும் வேகும் போது. தண்ணி சேர்த்ததும் கொஞ்சமாக இதுக்கு மேலே வாசத்துக்கு கொத்தமல்லி இலைகள் தூவிக்கோங்க. மட்டன் வேகிறதுக்கு நல்லாவே டைம் எடுத்துக்கிறோம். அதனால் தண்ணி தேவையான அளவு பார்த்து சேர்த்துக்கோங்க. மூடி போட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு 15 to 20 மினிட்ஸ் நல்லா வேக வச்சுக்கலாம். 10 நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணி பாருங்கள், கொதி வர ஆரம்பிச்சிடும். அப்பப்போ இடையில ஓப்பன் பண்ணி இந்த மாதிரி கிளறி விட்டுக்கோங்க. கிளறி விட்டுட்டு நல்லா தண்ணி சுண்ட வத்துற அளவுக்கு சுக்கா பதத்துக்கு வர வரைக்கும் நம்ம வேக வச்சுக்கணும். ஓரளவுக்கு தண்ணி சுண்ட வத்துற அளவுக்கு ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா குறைச்சிக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா தண்ணி வத்திருச்சு. இன்னுமே நல்லா சுக்கா பதத்துக்கு வரதுக்கு தண்ணி வற்றணும். இந்த மட்டன் சுக்காவோட சீக்ரெட் டிப்ஸ் வந்துட்டு லாஸ்ட்டாக நான் சேர்க்குற 2 பொருளில் தான் இருக்குது. நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணுறதுக்கு 5 மினிட்ஸ் முன்னாடி அந்த பொருள் சேர்த்தா போதும். இப்போ தண்ணியெல்லாம் ஓரளவுக்கு நல்லா வத்திருச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு 4-5 பல் பூண்டு இடித்து சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவில் பெப்பர் சேர்த்துக்கோங்க. பெப்பர் மோஸ்ட்லி இடித்து சேர்த்துக்கோங்க, அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவில் நெய் சேர்த்துக்கோங்க. ஃபைனலாக 5 நிமிஷம் முன்னாடி இந்த பொருட்கள்லாம் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். ரெடி பண்ணி வச்சுருந்த சுக்காவை வேறு பிளேட்டில் மாற்றி வச்சுட்டு அந்த பாத்திரத்தில் மிச்சம் இருந்த மசாலா கூட சுட சுட சாதம் கொஞ்சமாக சேர்த்து பிரட்டி சாப்பிட்டு பாருங்கள். சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.